கொலையா? ஆமாங்க ஐயா, நம்ம கோயில்ல நேற்றுக்கு நைட்டு பாஸ்கர்னு ஒரு ரவுடிய புலி அடிச்சு கொண்டுருச்சுன்னு சொன்னாங்க. பாஸ்கர் புலி அடிச்சு செத்துருக்கானா? நந்தினி மேடம் இதை பத்தி எதுவும் சொல்லலையே. அப்ப பாஸ்கர் செத்தது நம்ம கோவில்லையா? அமானுஷ்யமா இருக்க. இது யாரோட வேலையா இருக்கும்? நேத்து நந்தினி மேடம் பாஸ்கர் செத்துட்டு தான் சொன்னாங்க. ஆனா அவன் எங்க செத்தான், எப்படி செத்தான்னு அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க. கடைசியில பாருங்களேன், அவனோட தலைவிதி நம்ம கோவில்ல முடியணும்னு இருந்திருக்கு. நம்ம கோயில்ல ஒரு துர்மரணம் நடக்குதுன்னா நம்ம ஊருக்கும் ஜமீனுக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய கேடு வரப்போகுதுன்னு அர்த்தம். அம்மன் சிலை மேல மனுஷ ரத்தம் தெரிக்கலாமா? கூடாதுங்க ஐயா. ஏதோ அபசகுணமா படுது. இப்ப அம்மன் ரொம்ப உக்கிரமா இருப்பா. இதுக்கு காரணமானவங்களை அம்மன் சும்மா விட மாட்டாயா? கோயிலுக்குள்ள வந்து அம்மன் மேல ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு ஒரு கொலையை செஞ்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாதுயா. யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள தண்டிக்கணையா. ஐயா, உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நம்ம ஒரு சைடு மட்டும் பேசக்கூடாது. இறந்து போனவன் நல்லவனா இல்லாம ஒரு மோசமான ஆளா இருந்திருந்தா? ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் அவனை கோவிலுக்கே வர வச்சு ஆத்தா அவனை கொன்னு இருக்கலாம்ல. இதுக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்கு புலி வந்திருக்கா? இல்லம்மா. அப்ப ஆத்தாவே புலிய வர வச்சு அவனை வதம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பெரியயா, நம்ம ஒரு சைடு மட்டும் பேசக்கூடாதுல. அதனாலதான் என் மனசுல பட்டத சொன்ன, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சரி, முறைப்படி போலீஸ்க்கும் சொல்லியாச்சு. இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே அவங்களுக்கும் தெரியும். அதனால அடுத்து ஆக வேண்டியதை பத்தி பேசுவோம். ஐயா, கோயில் தர்மகர்த்தா என்ற முறையில உங்களுக்கும் நம்ம ஊருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதனால நடந்த சம்பவத்துக்கு சாந்தி பரிகாரம் என்ன செய்யலான்னு நம்பூதிரி ஐயா கிட்ட கேட்டோம். அவரு இன்னைக்கு கோயிலுக்கு நேரடியா வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஊர் பெரியவங்களையும் வர சொல்லியிருக்கோம். நீங்களும் வந்துட்டா ஒரு நல்ல முடிவை எடுத்துடலாம். நீங்க செஞ்சது சரிதான். நீங்க முன்ன போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நாங்க வர. எப்படியும் விஷயம் தெரிஞ்சு நந்தினி அங்க வருவாங்க. அவங்க கிட்ட ஆளாளுக்கு பேச வேண்டாம். ஏதாவது கேட்டா ஜமீன் ஐயா கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லிடுங்க. புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. பெரியய்யா, கரெக்டா சொன்னீங்க. சம்பவம் நம்ம ஊர் கோவில்ல தான் நடந்திருக்கு. உடனே நந்தினி மேடம் நம்மளதான் சந்தேகப்படுவாங்க. அவங்க கண்டிப்பா கோவிலுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பெரியப்பா, ஆனா நந்தினி மேடம் வந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க அவங்களோட டியூட்டியை செய்யறாங்க, அவ்வளவுதான். சரி சரி, நீங்க கிளம்புங்க. நாங்க வந்துடுறேன். சரிங்க ஐயா. அப்ப நாங்க வரோம் ஐயா. ஐயா நாங்க வரங்க ஐயா. போங்க.
என்னங்க இது? சிங்கம் முதல்ல புலின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மிருகம் வந்து கொல்லுது. நம்மள சுத்தி என்னங்க நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இத பத்தி ஹால்ல வச்சுதான் பேசணுமா? நான் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வரேன், வந்து மத்தத பேசிக்கலாம். டேய் அர்ஜுன், அப்பா நீ போய் கார் ரெடி பண்ணு. சரி ஜனா, நீ போய் ரெடி ஆகும். சரிண்ணா. பாஸ்கர் இறந்ததை பத்தி சொன்னவங்க ஏன் நம்ம கோவில்ல புலி அடிச்சு செத்தான்றத சொல்லாம விட்டாங்க? ஒரே குழப்பமா இருக்கே. அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா? அதுதான் சரி. சொல்லுங்க அசோக். நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். நேத்து நான் இருந்த மனநிலையில என்னால முழுசா பேச முடியல. அதனாலதான் பாஸ்கர் இறந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் போனை வச்சிட்டேன். பாஸ்கர் இறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட ஹையர் அபிஷியல்ஸ்ல இருந்து மீடியா வரைக்கும் பதில் சொல்லவே முடியல. பாஸ்கர் எப்படியாவது காப்பாத்திடணும்னு முயற்சி பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச பலன் இது. சாரி மேடம், ஆனா பாஸ்கரோட நீங்க எங்க வீட்லயே இருந்திருக்கலாம். அவன் உயிருக்கு ஆபத்து உங்க வீட்ல உள்ளவங்களால தானான்னு நான் சந்தேகப்பட்டேன். அவங்கள டைவர்ட் பண்றதுக்காக தான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கே தெரியாம அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போனேன். 7 மணி வரைக்கும் எந்த ஆபத்தும் வராம அவனை காப்பாத்திட்டா அதுக்கப்புறம் சேஃப் ஆயிடலான்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே என் கையை மீறி போயிடுச்சு. மேடம், எங்களுக்கு சொந்தமான கௌரியம்மன் கோவில்ல இருந்து ஊர் பொதுமக்கள் அப்புறம் தர்மகர்த்தெல்லாம் வந்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில குருக்கள் கோயிலுக்கு வந்தப்ப மண்டபத்துல இருந்த அம்மன் சிலை மேல மனுஷ ரத்தம் தெரிச்சிருந்ததாவும், அது விஷயமா அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ இறந்து போனவன் பேரு பாஸ்கர்னும் அவனை புலி அடிச்சு கொன்னதாவும் நீங்க சொன்னதா சொன்னாங்க. ஆனா நேத்து நீங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது பாஸ்கர் எங்க இறந்தான், எப்படி இறந்தான்னு நீங்க எதுவுமே சொல்லலையே. இந்த குருக்கள் சொன்ன விஷயத்த கிளாரிஃபை பண்ணதான் உடனே உங்களுக்கு கால் பண்ணேன். பாஸ்கர் இறந்த கோவில் உங்களுக்கு சொந்தமானதா? ஆமா மேடம். என்ன ஆச்சரியம் பாருங்க அசோக். உங்க வீட்ல இருந்தா அவன் உயிருக்கு ஆபத்து வரலான்னு அங்க இருந்து அவனை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தேன். ஆனா அவன் உங்களுக்கு சொந்தமான கோவில்லயே கொல்லப்பட்டிருக்கான். மேடம், எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாவும் பயமாவும் இருக்கு. ஆக்சுவலா நேத்து என்னதான் நடந்துச்சு? நீங்க ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் அசோக். நானும் அவனும் ஜீப்ல போயிட்டு இருந்தோம். சரியா 7 மணிக்கு கோயிலுக்குள்ள வச்சு என் கண் முன்னாடியே புலி அவனை அடிச்சு கொன்னுச்சு. என் ஜீப்ல இருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கலாம் வாய்ப்பே இல்ல. அவனுக்கு ஹேண்ட்கஃப் போட்டிருந்தேன். அதோட அவன் என் கஸ்டடியில இருக்கிறது தான் நல்லதுன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருந்தேன். அப்போ அவனை தப்பிச்சு ஓட வச்சது யாரு? அவனை கொல்ல புலிய ஏவி விட்டது யாரு? அக்யூரேட்டா 7 மணிக்கு அவன் எப்படி கொல்லப்பட்டான்? இந்த கொலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாமே மர்மமா இருக்கு அசோக். பாஸ்கரை காப்பாத்திருந்தா அவன் யாருக்காக வேலை செஞ்சான்? அவங்க என்ன கிரைம் பண்ணாங்க? அவங்கள தூண்டி விட்டது யாரு? இப்படி எல்லாத்துக்குமான பதில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா பாஸ்கர் இஸ் நோ மோர். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் கொல்லப்பட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் விசாரணைய முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்றத கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. மேடம்,
2 கொலையும் முடிஞ்சதும் ஆரம்பம் தொடரும்னு எழுதின மாதிரி இந்த தடவை கார் கண்ணாடியில ஏதோ எழுதியிருந்ததா சொன்னீங்களே, அதுல அப்படி என்ன எழுதியிருந்தது? அது என்ன மொழின்னே என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதை நான் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். ஓகே மேடம், நீங்க ரொம்ப போராடினீங்க, ஆனா அதுக்கான பலன் கிடைக்காம போயிடுச்சு. உங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்கு துர்கா மேல இருக்கிற சந்தேகம் விலகிடுச்சுன்னு நம்புறேன். என்ன சொல்றீங்க அசோக்? ஆமா மேடம், பாஸ்கரை புலி அடிச்சு கொண்டதை நீங்க நேர்லயே பார்த்திருக்கீங்க. அதனால இனி துர்காவை நீங்க குற்றவாளியே பார்க்க மாட்டீங்க, சரிதானே? அப்படி இல்ல அசோக். துர்கா மேல இப்பதான் எனக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? பாஸ்கரை உங்க வீட்ல அந்த ரூம்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாலும் புலி சிங்கத்துக்கு பதிலா பாம்போ பூரானோ தேலோ கடிச்சு கூட அவ செத்துருக்கலாம். மேடம், நீங்க துர்காவை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ எல்லாரையும் போல ஒரு சாதாரண மனுஷிதான். வெளி பார்வைக்கு அவ சாதாரண மனுஷியா தான் இருக்கா. ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு வேற ஏதோ ஒரு பவர் இருக்கு. அனிமல்ஸை ஏவி விடுற அளவுக்கு அவளுக்கு பவர் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அசோக். சந்தேகப்பட்டு உங்களால ஒரு டிசிஷனுக்கு வர முடியல. அதிகமா கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோன்னு நினைக்கிறேன். கடைசியில நீங்களே என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ற அளவுக்கு வந்தாச்சுல்ல. ஆ. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கே புரியும். 4 பேர்ல 3 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் சாண்டி ஒருத்த மட்டும்தான் இருக்கான். அவனையாவது இந்த மர்ம சாவுல இருந்து காப்பாத்தி முழுசா என்கொயரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இது எல்லாத்துக்கும் ஒரு விட கிடைக்கும். அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் சரின்னு நீங்களே ஒத்துப்பீங்க. நான் வச்சிடறேன் அசோக். சரிங்க மேடம். இருங்க ஒரு நிமிஷம். சாமி, எங்கேயும் நடக்காத ஒரு அதிசயம் நடந்திருக்கு. இது போல ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமான்னு தெரியல. அவனோட தலைவிதி புலியடிச்சு சாகணுங்கிறதும் அம்மனுடைய திருவடியில நடக்கணுங்கிறதும் எழுதியிருக்கும் போல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பாவிய தன்னோட இடத்துக்கு வர வச்சு வதம் பண்ணது போல இருக்கு. அந்த பாவியோட ரத்தம் அம்மன் மேல தெரிச்சிருக்கு. அதான் ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. சாமி, இந்த ஊர் ஜனங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு தெரியல. ஆனா ஒரு பாவம் நடந்திருக்கு, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு மட்டும் தெரியுது. அதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு கேடு வந்துடாம நீங்க தான் சாமி தடுக்கணும். சாமி, அடிக்கடி வெளியூர் வெளிநாடுன்னு போறவங்க ஒரு விசேஷத்துக்கு அழைக்கணும்னு நினைச்சாலே சாமியோட தேதி கிடைக்காது. இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது எங்க நல்ல நேரம்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே பகவதி அம்மனுடைய உத்தரவுப்படிதான் நடக்குது. நான் இங்க இருக்கணுங்கிறது அவளோட உத்தரவு. ஒரு விதத்துல நான் இங்க இருக்கிறதுக்கு ஜமீன் ஐயாவும் ஒரு காரணம். அவங்க என்னத்தான் வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க. ஐயா வீட்டுக்கு வந்து வேலை முடிஞ்சதும் நான் இங்க இருந்து போக அம்மனுடைய உத்தரவு கிடைக்கல. அதுக்கான காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. சாமி, அம்மனோட கோபத்தை குறைச்சி அவ மனசை குளிர்விக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு சாமி. எதுவும் என் கையில இல்ல. இன்னைக்கு கௌரி அம்மன் திருவடி முன்னாடி நிக்கிறோம். அவ கொடுக்கிற உத்தரவு படி எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதனால பிரசன்னம் போட்டு பார்த்து அம்மனுடைய உத்தரவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாமி, பிரசன்னம் போறதுக்கு முன்னாடி கோவிலோட அறங்காவலரும் வந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஜமீன் ஐயா தானே? வரட்டும் வரட்டும். வாங்க அங்க போலாம்.
பகவதி அம்மா, நல்லது செய்ய எனக்கு வழிகாட்டு. எனக்கான பதில சொல்லு. வணக்கம் ஜெமின் ஐயா. வணக்கம் ஜெமின் ஐயா. இந்த ஆளுக்கு ஏதோ வானத்திலிருந்து குதிச்சு வந்ததா நினப்பு. உங்களோட முன்னோர்கள் உருவாக்கிய கோயில் தலைமுறை தலைமுறையா கோவிலோட அறங்காவலரா இருந்து அம்மனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் நடக்காத சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. நம்பூதிரி ஐயாவும் வந்திருக்காங்க. நீங்க ஐயா கிட்ட பேசி நம்ம கோயிலுக்கு உண்டாயிருக்கிற தோஷத்தை போக்கணும். ஆவுடைய ஐயா, பிரசன்னம் பாத்துடலாமா? பாத்துடலாம் சாமி. உட்காருங்க. உட்காரு. நீங்களும் உட்காருங்க. பகவதி, கௌரி அம்மா, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? உன் சன்னதியில இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கா? என்னால நம்ப முடியல. இதை இவங்க கிட்ட சொன்னா பயத்துல மயங்கி விழுந்துருவாங்க. இதை எப்படி நான் சபையில சொல்லுவேன்? உன் சன்னதியில உனக்கே இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கே. எது உண்மையோ அதை இப்ப சொல்ல போறதில்ல. பல நன்மைகளை மனசுல வச்சு பிரசன்னம் போட்டு பார்த்ததுல எனக்கு எது தெரிய வந்துச்சோ அதை சொல்லாம வேற ஒன்ன மாத்தி சொல்ல போறேன். பிரசன்னம் போட்டு பார்த்ததுல என்ன தெரிய வந்துச்சுன்னா, அம்மன் காலடியில கொலை நடந்ததாலேயோ அம்மன் மேல மனுஷ ரத்தம் தெரிச்சதுனாலேயோ சாமிக்கு பெருசா எந்த கோபமும் இல்ல. அதனால ஊருக்கு எந்த பெரிய ஆபத்தும் வந்துராது. கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி கொலை நடக்கிறப்போ சாமி சில மூலஸ்தானத்துல இல்ல. கோவில் கும்பாபிஷேக திருப்பணி நடக்கிறதுனால சிலைய வேற இடத்துல மாத்தி வச்சிருக்கோம். அதனால சில சக்தியற்றதா போயிடும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்.
இப்போதைக்கு அது வெறும் சிலை தான். அது மேல ரத்தம் தெரிச்சதுனால எந்த கவலையும் வேண்டாம். ஊருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா அதே சமயம் அம்மன் சன்னதியில மனுஷ ரத்தம் தெரிச்சத சாதாரணமா விட முடியாது. அந்த கலங்கத்தை போக்க பரிகாரம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்.